இவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உறவினர்கள் ஒருவரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் ராகு, சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தாருங்க. இப்போது வக்ரம் பெற்று 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 6 என்பது பகை, கடன், நோய் முதலிய இடங்களை குறித்தாலும் வக்ரம் பெற்று சனியோடு இணைந்திருப்பது தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பு பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பகைவர்கள் பின்வாங்குவார்கள். அதே போல் உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்று 7வது ராசியில் இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் முரட்டுத்தனமான பேச்சால் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாங்க. 7ல் சூரியன், ராகு, சுக்கிரன் என்பதை மறக்க வேண்டாங்க. 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல் தரும் விதமா அமைஞ்சிருக்குது. இதனால ஜென்ம ராசியில் கேது இருந்தபோது என்ன மாதிரியான இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டதோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிகள் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன் முதலிய கிரகங்கள் ராசியை பார்க்கிறாங்க. எதையும் தப்பாக கற்பனை செய்து கொண்டு நீங்களும் சங்கடப்படுத்த அடுத்தவர்களையும் சங்கடப்படுத்த வேண்டாங்க. சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிறர் திட்டுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாங்க. உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளுங்க. இப்போதைக்கு நிதானத்தோடு போராடுவது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பணவரவு என்பது போதிய அளவிற்கு இருப்பதால குடும்ப செலவுகளை சிரமமின்றி நீங்கள் இந்த வாரத்தில் சமாளித்து விடலாங்க. அதே போல சற்று சிக்கனமாக இருந்தீங்கன்னா எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் குடும்பத்தில் சுபீட்சமும் மகிழ்ச்சி நிலவ இருக்குதுங்க. அதே போல் நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், வளைகாப்பு, குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் ஒரு சிலருக்கு இருக்குதுங்க. தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியம் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. மொத்தத்துல கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாக கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்தில் சனி பகவானும் சுபபலம் பெற்றிருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான
வாங்குவதற்கான பூர்வாங்க முயற்சிகள், அதாவது விசா வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம். சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் இது மாதிரியான முயற்சிகளை முயற்சிக்க வேண்டாங்க. ஏன்னா பணத்தை ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னி ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் அவ்வளவு ஆதரவாக நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. அதன் காரணமாக லாபமும் பெருக இருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. அந்நிய நாட்டு நிறுவனங்களுடன் புத்துணர்வு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் புதிதாக தொழில் நிறுவனம் அல்லது வியாபார கடைகள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு பிற முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்க செய்யும். ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகமும் கிடைக்க இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால புதிய வஸ்திரங்கள், வெள்ளி பாத்திரங்களுடைய சேர்க்கை பாக்கியம் கிடைக்க இருக்குது. திருமண வயதில் கன்னியருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் மணவாளன் அமைவாங்க. அதே போல் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பணம், வஸ்திரம், வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவைகளுடைய சேர்க்கை உள்ளதுங்க. இருப்பினும் சுக்கிரனும் ராகுவும் சாதகமாக இல்லைங்க. பல வழிகளில் பணம் விரயமாக கூடும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலையும் செய்யாமல் பொறுமையாக செய்வது நல்லதுங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.